சங்கரானந்த் ஓர் இலக்கிய விரிவுரையாளன். சங்கரானந்தின் விரிவுரையில் மெய்மறந்து போயிருந்தாள் அம்ருதா. அவன் பேரில் அவளுக்கு அன்பு கலந்த ஒருவித மரியாதை உண்டு. எளிமையானவன், கம்பீரமான உயரம், கையில் அடுக்கான புத்தகங்கள். கல்லூரி வகுப்பறையில் மாணவர்களுக்கு நடுவே அவன் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே பேசினான். எல்லோருக்கும் அவன் அணுகுமுறை பிடித்திருந்தது. அதை சொல்லுகிற பாங்கு பிடித்திருந்தது. தன் டெஸ்க் அருகில் வந்து நின்று பேசும்போது அவன் வாயையே பார்த்தபடி இருந்தாள் அம்ருதா. வகுப்பை முடித்துவிட்டு அவன் வெளியேறும் போது அம்ருதாவை அதே நேச விழிகளுடன் பார்த்தான். இருவருக்கும் மட்டுமே புரிகிற மாதிரி புன்னகைகள், சங்கேத பரிவர்த்தனைகள். அவன் அவளிடம் தனியே பேசும்போது கூட தத்துவம் பேசுவான். அது அவளுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, அவளுக்கு அவனுடன் பேசுவதில் ஓர் இன்பம், அவனுக்கு மிக அருகில் அமர்ந்திருப்பதில் ஒரு சுக அனுபவம். சந்தன முல்லையை தொடுத்து கேசத்தில் வைத்து கொண்டிருக்கும் போது அதன் சுகந்தம் மூக்கை சுத்தி கொண்டிருக்குமே, அதுபோல அவன் நினைவுகளை சுமந்த மனம் எப்பொழுதும் மணத்து கொண்டே இருக்கும். அம்ருதாவின் தந்தை தீனபந்துவுக்கு அவனை பிடிக்கும். நல்ல பையன், மாசுமறுவற்றவன். அவன் பழகும் பாங்கும் எப்பொழுது பார்த்தாலும் உயர்வான எண்ணங்களிலேயே மிதக்கும் பண்பும் அவருக்கு பிடித்திருந்தது. ஈனத்தனங்களற்ற வாலிபன், வாழ்க்கையை பற்றினதொரு கண்ணியமான எண்ணம் கொண்டவன். இது போதாதா அவருக்கு அவனை தன் மாப்பிள்ளையாக்கி கொள்ள வேண்டுமென்ற ஆசை. தந்தை ஒரு இராணுவ மேஜராக இருந்து அவன் கைக்குழந்தையாக இருந்த போதே யுத்தம் ஒன்றில் இறந்து விட்டார். அவன் தாயார்தான் அவனை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி இருக்கிறாள். சாதாரண குடும்பம், அதன் ஆழமான உட்பொருளை ஊகித்து கொண்ட வாழ்க்கை, அவைகளை மதிக்கிற தன்மை எல்லாமே தீனபந்துவுக்கு பிடித்து போயிருந்தது. அவளை உரசினார் போல அந்த ஹோண்டா நின்றது. பந்தயத்திற்கு போகிறவன் போல ரப்பர் ஜெர்கின், தலையில் ஹெல்மெட், அதன் கண்ணாடி கண்களை மறைக்க காலை தரையில் ஊன்றி சாலையில் நின்றான் சரண்யன். அந்த துடிப்பான கோலத்தில் அவனை பார்த்த உடனேயே உடம்பு ஒருமுறை புல்லரித்தது. அவள் அருகில் வந்தபோது காளையென்று கூட பாராமல் அவளை அருகில் இழுக்க கையை நீட்டினான். அதை அவள் தவிர்த்து கொண்டு அவளே அவன் அருகில் போய் நின்றாள். கம்பீரமான உருவம், எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பரபரப்பான தோற்றம். சிகப்பு நிற ஹோண்டாவில் எல்லா இடத்திலும் விதவிதமான சைட் லைட்டுகள், ஹாரன்கள், பெட்ரோல் டேங்க் நடுவில் முழு நிர்வாண பெண்ணின் ஸ்டிக்கர். உட்கார், போகலாம், நான் வீட்டுக்கு போகணும். போகலாம், உட்கார். உட்கார்ந்த பின்னால் ஏற்காடு மலை அடிவாரத்துக்கும் போவீங்க, திரும்பி வர நேரமானா அப்பா திட்டுவார். பாதி முகத்தை மூடிக்கொண்டிருந்த ஹெல்மெட் கண்ணாடியை உள்ளே தள்ளிவிட்டு, இப்ப உட்கார போறியா இல்ல உன்னை தூக்கி பின்ன சீட்ல உட்கார வைக்கட்டுமா? இப்பவே எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. உன்னோட இதே வம்பா போச்சு சரண். நீ சுத்த முரடன். உன்னோட பேசக்கூடாது, உன்னோட சேரக்கூடாது என்று அப்பா தினம் எனக்கு அறிவுரை வழங்கிட்டு இருக்காரு. உன்னை கண்டாலே அப்பாவுக்கு பிடிக்கலை. அவள் அவனை பின்புறம் கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்க ஹோண்டா ஏற்காடு சாலையில் பறந்து கொண்டிருந்தது. அப்படியா சொன்னார்? அவரை கவனிக்க வேண்டிய இடத்திலே கவனிச்சுக்கிறேன். இதே ஹோண்டாவிலே ஒரு நாளைக்கு இதே ஏற்காடு சாலையில் அவர் வாக்கிங் போகும்போது மோதி கீழே தள்ளல, என் பேரை மாத்தி கூப்பிடு. இப்பவே கூப்பிடுறேன். பிசாசே, முரட்டு நாயே. அவன் முதுகில் குத்தினாள். அவன் காதை கடித்தாள். இல்ல, என்னை பத்தின உன் அப்பாவின் அபிப்பிராயத்தை மாத்திக்க சொல்லு. முடியாது. அவரும் மாத்திக்க மாட்டார், நானும் மாத்திக்க மாட்டேன். நீ பிசாசு, பிசாசுதான். உன்னோட சங்காத்தமே வச்சுக்க கூடாது. நீ ஏண்டா இத்தனை முரட்டு கழுதையா பிறந்த? என்னடி மரியாதை மாறுது? இன்னொரு தரம் சொல்லேன். உன் வாயிலிருந்து டி வரும்போது என்னமோ புது கவிதை கேட்கிற மாதிரி இருக்கு. அவனுடைய விலாசமான முதுகில் அப்படியே முகத்தை சாய்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். அணைத்து கொள்ளத்தான் எத்தனை இதமான உடம்பு. இந்த துடிப்புமிக்க வாலிபத்திடம் என் பெண்மை இப்படி சரணாகதி அடைந்து கிடக்கிறதே. வீட்டிற்கு அழைத்து போகிறேன் என்று சொல்லி ஏற்காடு மலைச்சாரலுக்கு அழைத்து போகிறாய். மறுப்பேதும் கூறாம உன் பின்னால் ஏறி உட்கார்ந்து விட்டேன். அங்கே போய் என்ன செய்வாய் என்று எனக்கும் தெரியும். போய் முரட்டுத்தனமாக நீ எல்லை மீறுவது போல நடக்கும் போது உன்னை நான் தள்ளிவிட்டு உன் ஹோண்டாவை எடுத்துக்கொண்டு நான் பாதி தூரம் வந்து விடுவேன். நீ கத்திக்கொண்டே என்னை துரத்துவாய். உன்மேல் இறக்கப்பட்டு ஹோண்டாவை நிறுத்தி உன்னை ஏற்றி கொண்டு வருவேன். அந்த சங்கரானந்த் பைய சுத்த வேதாந்தி. பெண்களை எப்படி உபயோகப்படுத்துவது என்பது கூட தெரியாத ஜடம்.
அவன் உன் அப்பாவை நல்லா மயக்கி வச்சிருக்கான். உன்னை போல அழகிகளுக்கெல்லாம் அவன் லாயக்கில்லை. இந்த உடம்பை அணு அணுவா ரசிக்கணும். ஹோண்டாவை மலைச்சாலையோரமாக நிறுத்திவிட்டு அவளை இழுத்து கொண்டு ஒரு மலைமேட்டில் ஏறி நிற்க வைத்து அவளை அணைத்து கொண்டான். வேண்டாம் சரண், ப்ளீஸ், எல்லை மீறினே. இப்படியே உன்னை கீழே பிடித்து தள்ளிவிடுவேன். உன்னையும் சேர்த்து இழுத்து கொண்டுதான் விழுவேன். போனா 2 பேரும் சேர்ந்தே செத்து போவோம். அவளை அவன் ரொம்பவும் இறுக்கமாக கட்டிக்கொண்டான். வழக்கமான அவன் விஷயங்கள் தொடர்ந்தன. ஓர் எல்லை வரை அவனை அனுமதித்துக் கொள்வதை அவளால் என்றுமே தடுத்து நிறுத்த முடியவில்லை. இப்பொழுதும் அவன் அவளை மயக்க நிலையில் உச்சத்திற்கு மெதுவாக அழைத்துச் செல்ல என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தான். அவளும் அந்த ஆண்மையின் ஸ்பரிச உணர்வுகளுக்குள் தன்னை மூழ்க வைத்துக் கொண்டு மெதுவாக உன்மத்தமாகும் வேளையில் விழித்து கொண்டு விட்டாள். இவன் இந்த விஷயத்தில் சரியான முரடன். கொஞ்சம் அனுமதித்தால் பூராவையும் எடுத்துக்கொண்டு விடுவான். அவன் கைகளை அப்பால் அகற்றி உதறிவிட்டு அவனிடமிருந்து விடுபட்டு மலைச்சரிவில் வேகமாக ஓடி வந்தாள். அவளை துரத்தி கொண்டு அவன் வந்தான். ஓர் ஊடல்தனமாக ஓட்டம். ஹோண்டாவை ஸ்டார்ட் செய்து கொண்டு அதன் மேல் ஏறி உட்கார்ந்தாள். அவன் அவள் அருகில் வந்து நின்றான். சீ, நீ சுத்த மோசம் சரண். உன்னை நம்பி இனிமே எங்கேயும் வரமாட்டேன். உனக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட விவேகமே கிடையாது. அவள் ஹோண்டாவை முடுக்கிய போது அவன் அவள் பின்னால் ஏறி உட்கார்ந்தான். அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். பங்களாவுக்கு கொஞ்ச தூரத்திலேயே இறங்கிக் கொண்டாள். அவனிடம் அதீதமான இளமைத்தனம் இருந்தாலும் அவனை அவளுக்கு பிடித்ததென்னமோ உண்மைதான். அவனிடம் மனப்பூர்வமாக அவளால் சினம் கொள்ளவே முடியாது. அந்த அளவு அவளை மயக்கியிருந்தான். அவனை கண்டால் எனக்கு பிடிக்கவில்லை. கொஞ்சம் கூட பொறுப்பில்லாதவன். சங்கரானந்த் போல வாழ்க்கையில் நிதானம் வேண்டும். வாழ்க்கை என்பது வெறும் துடிப்பு மட்டுமோ அளவு கடந்த வேகம் மட்டுமோ அல்ல. அதற்குள் நாம் கிரகித்து கொள்ள வேண்டியவையும் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டியவையும் நிறைய இருக்கின்றன. இதெல்லாம் புரியாத பயல் சரண்யன். உன்னை மாதிரியொரு புத்திசாலி பெண் சங்கரானந்த் போன்றவனை மணந்து கொண்டால் வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்கும், சுவையாக இருக்கும், ஒரு இனிமையான சங்கீதம் போல இருக்கும். அவள் தன் மேஜை முன் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்த போது தந்தை எதிரே நின்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவள் பதிலேதும் கூறவில்லை. அன்று மாலையிலும் அதற்கு முன்பும் சரண்யனை தனிமையில் சந்திப்பதற்கும் சங்கரானந்தை சந்திப்பதற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசங்களை எண்ணி பார்த்தாள். சங்கரானந்த் இதுவரை அவளை ஒரு தடவை கூட தொட்டோ ரொம்ப நெருக்கமாக உட்கார்ந்தோ பேசினதோ இல்லை. உட்காரும் போது இடித்து மோதிக்கொண்டு உட்கார்ந்து விட்டு பின்பு சாரி என்பான் சரண். சங்கரானந்த் தந்தையுடன் உட்கார்ந்து வீட்டில் சிற்றுண்டி அருந்தினான். வாஷ் பேசினில் கையை அலும்பிவிட்டு திரும்பினான். அவனுக்கு பின்னால் மிக நெருக்கமாக கை துடைக்க டவலுடன் நின்றவள் மேல் மோதிக்கொண்டு விட்டான். மன்னித்து விடு அம்ருதா, நான் உன்னை கவனிக்கவில்லை. ப்ளீஸ், வித்தியாசமாக எண்ணாதே. ரொம்ப தற்செயலாக நடந்துவிட்டது. நெற்றியில் அடி பலமாகப்பட்டு விட்டதா? அவனை சமாதானம் செய்வதற்குள் போதும் போதுமென்றாகி விட்டது. ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தால் கூட அருகில் உட்கார வேண்டும். ஒட்டி உரசிக்கொண்டு உட்காரவில்லை என்றால் அவனுக்கு டிஃபன் சாப்பிட்ட மாதிரியே இல்லை என்று அடம் பிடிப்பான். இவன் சரண்யன். அவளுக்கு முன்னால் தந்தை தீனபந்து வந்து நிற்கும் போதெல்லாம் அவள் மனம் பதட்டமடையும். திடீரென்று ஒரு நாள் உனக்கும் சங்கரானந்துக்கும் நிச்சயம் செய்து விடலாம் என்றிருக்கிறேன் என்று சொன்னாலும் சொல்லிவிடுவாரோ? இப்பொழுதெல்லாம் அவள் மனம் சரியான முடிவு ஒன்றை எடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டு இருந்தது. தன் வாழ்வினும் நீண்ட பயணத்திற்கு வழித்துணையாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவன் யார் என தீர்மானிப்பதில் குழப்பம் அவளுக்கு. இளமை துடிப்பாலும் உணர்ச்சியாலும் சரண்யன் அவள் மனதை ஆக்கிரமித்து கொண்டிருந்தான். ஆத்மாவினுள் சங்கரானந்த் மௌன மலராக மலர்ந்து நின்றான். ஆனால் அவளுடைய இளமை உணர்வின் கதிர்வீச்சை சரண்யன் தன்பால் இழுத்து கொண்டதை அவளால் தடுக்க முடியவில்லை. சங்கரானந்த் அம்ருதாவுடன் பேசிக்கொண்டே நடந்தான். குளிர் மாலை பொழுது. சாலையோரத்து வாத நாராயண மரங்கள் சிவப்பு நிற பூக்களை கிளைகள் தெரியாமல் சூடிக்கொண்டிருந்தன. மேகமற்ற ஆகாயம், மேக கூட்டங்கள் இல்லாத மலை சிகரங்கள். அந்த தனிமையான சாலையில் அவர்கள் இடைவெளி விட்டே நடந்தார்கள். இந்த சாலையில் நான் எத்தனை முறை நடந்திருக்கிறேன் தெரியுமா? அழுக்கவே இல்லை அம்ருதா. சிறுவனாக இருந்தபோது என் தந்தையின் கையை பிடித்து கொண்டு நடந்தேன். பின்பு பள்ளிக்கூட நாட்களில் நடந்தேன். கல்லூரி புத்தகங்களை படித்துக்கொண்டு சாலையோரத்தில் நடந்தேன்.
இப்பொழுது உன்னுடன் நடக்கிறேன். இந்த வாழ்க்கையோட்டத்தில், இந்த சாலையில் நான் நடந்த ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு விதமானது. இப்பொழுது மனதில் உன்மேல் காதல் பொங்கி வழிய நடக்கிறேன். என்னுடைய இந்த சந்திப்பும் தொடர்பும் இது ஆரம்பமே அல்ல. இதன் ஆரம்பத்திற்கு எப்படி கால நிர்ணயம் இல்லையோ அதே போல இதன் முடிவும் எல்லையற்றது. இந்த பனிக்காலத்து காற்று மலர்களை முத்தமிடும் முதல் முத்தத்தில் அடையும் பேரின்பத்தை நான் அடைகிறேன். அம்ருதாவின் கண்களில் கண்ணீர் கசிந்தது. அவளை பார்த்து அவன் திடுக்கிட்டான். அம்ருதா, நான் ஏதேனும் தவறாக சொல்லிவிட்டேனோ? அவளை தொட வேண்டும் போல இருந்தது. அவனிடம் இயல்பாக உள்ள அந்த தயக்கமும் பெருந்தன்மையும் தடை செய்தன. அவனுடன் அவள் நடக்கிற அந்த நேரத்தில் அவள் சரண்யனை விவாகம் செய்து கொள்ள தீர்மானித்திருந்தாள். அநேகமாக அது ஒரு திடீர் திருமணமாகத்தான் இருக்கும். அப்பாவுக்கு சரண்யனை பிடிக்கவில்லை, அவளுக்கு அவனை பிடித்துவிட்டது. சங்கரானந்தின் உயரிய பண்பு அவள் மனதில் விசுவாசத்தை மட்டுமே தொட்டுக்கொண்டு நின்றது. தன் முடிவை அவனிடம் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் அவன் வீடு இருக்கும் அந்த சாலையில் அவனுடன் கொஞ்ச தூரம் நடந்து வந்தாள். ஆனால் அவளால் அதை சொல்ல முடியவில்லை. சேலம் மத்திய சிறைச்சாலைக்கு எதிரே உள்ள தெருவின் ஆரம்பத்தில் அவனுடைய வீடு இருந்தது. அவனிடம் விடைபெறும் போது அவள் என்றுமில்லாமல் கரம் குவித்தாள். இது என்ன சம்பிரதாயம்? நாம் நண்பர்கள் போல. இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் எல்லாம் வேண்டாம். நான் யாரை என் நெருக்கமான நண்பர்களிடம் இந்த மாதிரி சம்பிரதாயங்களை எதிர்பார்க்க மாட்டேன். என்னிடமும் எதிர்பார்க்க முடியாது. மரியாதைக்குரியவரே, இனிய சுபாவம் உள்ளவரே, இந்த வணக்கம் உங்களிடம் விடைபெறும் வணக்கம் அல்ல. உங்களுடைய அழகிய உள்ளத்தில் என்னை பற்றிய எண்ணங்களை வளர்த்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த அப்பாவித்தனமான எதிர்பார்ப்புகளுக்கு விடை கொடுக்கிறேன் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்களேன். இவ்வாறு அவள் நினைத்து கொண்டாள். அவள் அவன் நினைவுகளின் போர்வைக்குள் இருந்ததால் அதிலிருந்து விடுபடாமல் கும்பிட்ட கரத்துடன் அப்படியே நின்றாள். நான் உன்னை தொடலாமா என்று ரொம்பவும் வினயத்துடன் கேட்டவன் அவள் பதில் கூறும் முன் கும்பிட்ட கரத்தை மிக நளினமாக பிரித்துவிட்டு புன்னகை செய்தான். அவனிடம் அவள் விடைபெற்று வீட்டிற்கு திரும்பினாள். நான் தயார். சரண்யனின் முன் வந்து நின்றாள் அம்ருதா. அவன் மோட்டார் சைக்கிளை சரிபார்த்து கொண்டிருந்தான். அவன் தோளில் ஒரே ஒரு பை மட்டும் தொங்கிக் கொண்டிருந்தது. நீ இப்படி வந்ததை யாரேனும் பார்த்தார்களா? பார்த்தாலும் இதற்கு தான் வருகிறேன் என்று புரிந்து கொள்ள முடியாது. முதலில் எங்கே போகலாம்? என்ன என்னிடமே கேட்கிறீர்கள்? பழனிக்கு என்று நீங்கள்தானே சொன்னீர்கள். பழனி மலையில் மாலை மாற்றிக்கொண்டு அங்கேயே தாலி கட்ட வேண்டியது. ரொம்ப ரகசியமாக அழைத்திருக்கிற 10 நண்பர்களுக்கு மட்டும் ஹோட்டலில் விருந்து. பழனியில் இருந்து அப்பாவிற்கு ஒரு விரிவான தந்தி. அப்படியே கொடைக்கானலில் தேனிலவு. நீங்க தானே புரோகிராம் போட்டு வைத்திருக்கிறீர்கள். அவன் பதிலொன்றும் கூறாமல் சிரித்து கொண்டான். நமது பழனி பயண திட்டத்தில் ஒரு சிறு மாறுதல். நாம் இங்கிருந்தே டாக்ஸியில் போவதாக முடிவு செய்திருந்தோம். ஆனால் நாம் இங்கிருந்து ஈரோடு வரை என் ஹோண்டாவில் போகிறோம். அங்கே அதை ஒரு ஹோட்டலில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து டாக்ஸியில் பழனி. நான் அழைத்திருக்கிற நண்பர்கள் அநேகமாக ஈரோட்டில் ஒன்று கூடுவார்கள். சரி, இப்ப நீ என்ன செய்யற? ஆட்டோவில் நெத்திமேடு போய் கரியபெருமாள் மலையடிவாரத்தில் போய் இருக்க வேண்டும். அங்கிருந்து நாம் அப்படியே ஈரோடு போகிறோம். நாம் இருவருமாக ஹோண்டோவில் போவதை இந்த நேரத்தில் யாரும் பார்க்க வேண்டாம். டபுள் ஓகே. அவள் அவனுக்கு முன்னால் ஆட்டோவில் நெத்திமேடு கலியபெருமாள் மலையடிவாரத்தில் காத்திருந்தாள். சரண்யன் வந்தான். அவளை பின்புறம் உட்கார வைத்து கொண்டு புறப்பட்டான். பயமும் படபடப்பும் இருந்தாலும் மனதிற்கு பிடித்தமானவனை மணக்கப் போகிறோம் என்கிற ஆறுதல். இப்படி நடந்தாலன்றி அப்பாவை இதற்கு பணிய வைக்கவே முடியாது. சரண்யனை பற்றி அவர் மனதில் எப்பொழுதுமே நல்லெண்ணம் இருந்ததில்லை. பொறுப்பற்றவன், அப்பா அம்மாவுக்கு அடங்காத பணக்கார இடத்து பிள்ளை. அவனை மணந்து கொண்டால் தன் மகளின் வாழ்க்கையின் பிற்காலம் நன்றாக இருக்காது என்கிற பயம். 2 மணி நேர அவகாசத்தில் அவர்கள் ஈரோடு வந்து விட்டார்கள். மாலை நெருங்கிவிட்டது. நண்பர்களுக்காக காத்திருப்பதாக கூறிவிட்டு ஒரு ஹோட்டலில் அறையும் எடுத்து விட்டான். ஹோட்டலில் அறை எடுக்க வேண்டாம், நாம் நேரே பழனிக்கு போய்விடுவோம், நண்பர்களை அங்கேயே சந்திப்போம் என்று கூறியும் அவன் கேட்கவில்லை. ஹோட்டலில் அறை எடுத்தது முதலே சரண்யனின் நடவடிக்கைகளில் ஒரு மாறுதல் தெரிந்தது. அந்த மாறுதலின் உள் அர்த்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்ட அம்ருதா
எல்லா நேரத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். அவளை அறையில் இருக்கும்படி கூறிவிட்டு தன் நண்பர்களை அழைத்து கொண்டு வருவதாகவும் வந்தவுடன் பழனி புறப்பட்டு விடலாம் என்றும் கூறிவிட்டு வெளியே போனவன் இரவு வெகு நேரம் கழித்துதான் வந்தான். ஆனால் தனியே வந்தான். தள்ளாடிக்கொண்டே வந்தான். அறை கதவை திறந்துவிட்டு பீதியுடன் நின்றாள் அம்ருதா. அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு அவன் உண்மைகளை உளறிக்கொண்டிருந்தான். பழனியில் கல்யாணம், நண்பர்கள் அழைப்பு, கொடைக்கானலில் ஹனிமூன் என்பதெல்லாம் பொய். உன்னை ஏமாற்றி இங்கே அழைத்து வர நான் போட்ட புதிய திட்டம். அவனுடைய சுயஸ்வரூபம் வெளிப்பட்டு விட்டது. அவள் அந்த அறையில் இருந்து தப்பிக்க ஒரு நீண்ட போராட்டமே நடத்த வேண்டியிருந்தது. அதற்குள் அவளை அந்த அறையில் பல விதங்களில் துரத்தி பிடித்து பாதி ஆடைகளை உருவி, இவன் ஒரு மூர்க்கன், இவனை நம்பி வந்தது பெரிய தவறு, இந்த தவறுடன் இங்கிருந்து போய்விட வேண்டும், மற்றொரு தவறு நடந்துவிட அனுமதிக்கவே கூடாது, இவன் மனப்பூர்வமாக என்னை நேசிக்கவே இல்லை, இவன் காதல் என்பது இந்த உடல் கவர்ச்சியில் மட்டும்தான். களைந்த புடவைகளை சரி செய்து கொண்டு கதவை திறக்க முயன்ற போது அவளை பின்புறமாக இழுத்து பிடித்து மூர்க்கத்தனமாக மெத்தைக்கு இழுத்து கொண்டு போய்விட்டான். நேற்று முன்தினம் உன் அப்பாவிடம் பேசி பார்த்தேன். அவர் தன் நிலையிலிருந்து மாறவே இல்லை. எங்க 2 பேருக்கும் நடுவே ஆரம்பித்த சாதாரண பேச்சுவார்த்தை சவாலில் வந்து முடிந்துவிட்டது. அந்த சவாலின் எதிரொலிதான் இது. இனி அவர் உன்னை யாருக்கு திருமணம் செய்து வைத்தாலும் நான் குறுக்கே நிற்க மாட்டேன் என்று கூறிவிட்டு படுக்கையில் சாய்ந்த வண்ணம் சிகரெட்டை பற்ற வைத்து மிக நிதானமாக தலையை நிமிர்த்து நெற்றிக்கு மேலே ஊதினான். அறையின் ஒரு மூலையில் கிடந்த ஆடைகளை பொறுக்கி எடுத்து ஒவ்வொன்றாக அணிந்து கொண்டாள். அவள் உடம்பை அவன் சிதிலப்படுத்தி விட்டதால் ஏற்பட்ட உஷ்ணம் அவளிடம் தணியவில்லை. அது அனலாக தகித்து கொண்டிருந்தது. கூடவே உடல் குலுங்க அழுதாள். அழு, நன்றாக அழு. காயம்பட்ட இந்த உடலுடன் இனி யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. ஆயுள் பூராவும் அவஸ்தைப்படு. நீ படும் அவஸ்தையை பார்த்து உன் அப்பன் மனம் வெதும்பி போகணும். நேற்று முன்தினம் என்னை பார்த்து வெளியே போடா பொறுக்கினாயே என்றார். இந்த நாயின் வெறித்தனம் அவருக்கு தெரியட்டும். அறையில் திடீரென்று விளக்கு அணைந்தது. சரண்யன் தலையில் இன்னதென்று தெரியாத ஏதோ ஒன்று வேகமாக மோதியது. அவன் அலறல் மற்றொரு முறையும் கேட்டது. கையில் பிடித்திருந்த இரும்பு மடக்கு நாற்காலியை கட்டிலில் துடித்து கொண்டிருக்கும் அவன் மேல் வீசி எறிந்துவிட்டு புயல் வேகத்தில் வெளியே வந்தாள். கீழே நிறுத்தியிருந்த ஹோண்டாவை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். இரவு மணி என்னவென்று கூட அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் சேலம் செல்லும் சாலை அமானுஷ்யமாக இருந்தது. எதிர்காற்றில் கேசக்குழல்கள் முகத்தை மறைத்தன. சரண்யனிடம் ஏமாந்து விட்டதை எண்ணிய போது அவளால் துக்கத்தை அடக்கவே முடியவில்லை. சங்கரானந்த், மதிப்பிற்குரியவனே, உன்னிடம்தான் வந்து கொண்டிருக்கிறேன். உனது உன்னதமான எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் வெறும் உணர்ச்சி மட்டும்தான் வாழ்க்கை என்று நான் நினைத்து கொண்டிருந்ததற்கு சரியான தண்டனையை ஏற்றுக்கொண்டு உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறேன். சங்ககிரி சிமெண்ட் ஆலையின் வளாகம் தாண்டிவிட்டது. எதிர்காற்றில் உதடுகள் உலர்ந்தன. அடக்க முடியாத தாகம். புதிய கண்ணீர் உற்பத்தியாகி எதிர்காற்றில் உலர்ந்தது. சங்கரானந்த், உன் காலடியில் வந்து விழுவேன். உண்மைகளை கூறி உன்னிடம் மன்னிப்பு கோருவேன். வேகமாக வருவேன். இன்னும் வேகமாக வருவேன். ஹோண்டாவை மேலும் முறுக்கினாள். அது அந்த தார் சாலையில் வழுக்கிக் கொண்டு ஓடியது. சங்கரானந்த், இனியவனே, உயர்வானவனே, காதலை கூட மலரோடு ஒப்பிட்டவனே, இந்த காதலின் ஆரம்பத்திற்கு எப்படி கால நிர்ணயம் இல்லையோ அதே போல இதன் முடிவும் எல்லையற்றது. இந்த பனிக்காலத்து காற்று மலர்களை முத்தமிடும் முதல் தொடுதலில் அடையும் பேரின்பத்தை நான் அடைகிறேன் என்று மகத்துவ மனத்துடன் அன்று கூறினாயே. எதிரே கண்களை கூசும் பேருந்து ஒன்று சாலை நடுவே வந்தது. அம்ருதாவை வேகம் தகித்து கொண்டிருந்தது. இதற்கு மேல் அதை வேகப்படுத்த வாய்ப்பில்லை. கண்ணிமைக்கும் நேரம்தான். எந்த அயோக்கியனுக்காக நேற்று எந்த மலையடிவாரத்தில் காத்து கொண்டு நின்றாளோ அதே இடத்தில் அடுத்த நாள் உள்ளூர் செய்தித்தாள்கள் செய்தியை இவ்வாறு வெளியிட்டிருந்தன. திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை காட்டி ஹோட்டல் அறைக்கு அழைத்துச் சென்று கற்பழித்த காதலனை இரும்பு நாற்காலியால் தாக்கிவிட்டு இரவோடு இரவாக மோட்டார் சைக்கிளில் தப்பித்தாள் அழகி அம்ருதா. சேலம் எல்லையை தொடும் போது இரவு 3 மணி இருக்கும். நெத்திமேடு அருகில் மலையடிவாரத்திற்கு வந்து கொண்டிருக்கும் போது
எதிரே கிழங்கு ஏற்றி வந்த லாரி மேல் மோதி படுகாயமடைந்தாள். அம்ருதா நகரில் உள்ள பிரபலமான பெட்ரோல் பங்க் அதிபர் தீனபந்துவின் ஒரே மகள். கல்லூரியில் இறுதியாண்டு தேர்வு எழுதியிருக்கிறாள். ஈரோடு ஹோட்டல் அறையில் அம்ருதாவினால் தாக்கப்பட்ட சரண்யனுக்கு முகம் தலையெங்கும் பலமாக அடிபட்டு அபாய நிலையில் மருத்துவமனையில் இருக்கும் நேரத்தில் அம்ருதாவும் மருத்துவமனையில் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறாள். கை கால் முறிந்து தலையில் மட்டும் 4 இடங்களில் தையல். அவள் கொஞ்சம் சுயநினைவு பெற்றபோது சங்கரானந்தைத்தான் முதலில் அழைத்தாள். நான் ஏமாந்து போய்விட்டேன். சரண்யன் என்னை... எல்லாம் எங்களுக்கு தெரியும் அம்ருதா. உனக்கு ஒன்றும் ஆகிவிடவில்லை. நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நீதான் என் நந்தவனத்து மலர் செடியில் பூத்த முதல் மலர். சங்கரானந்த். எதிரே கண்களை பறிக்கும் லாரியின் விளக்கொளி கண்ணிமைக்கும் நேரத்தில் எங்கோ ஆகாயத்தில் பறப்பது போன்ற பிரமை. நினைவுகளின் சக்கர வட்டத்தில் மறுபடியும் ஒரு சுழற்சி. பின்பு தாங்க முடியாத வலி. அதன் பின் எல்லா வழியிலிருந்தும் விடுபட்டு விட்டாள். அவளை பார்க்க மலர் சென்றுடன் மறுநாள் வந்த சங்கரானந்த் அதை அவள் காலடியில் வைத்துவிட்டு அவள் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்து கொண்டு நின்றான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.